போன வீடியோல நம்ம வடச்சென்னை படம் எப்படி உருவாச்சு, அதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம வடச்சென்னை படத்துல இருக்க பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ வச்சு வெற்றிமாறன் எப்படி கதையை மூவ் பண்ணிருக்காரு அண்ட் வடச்சென்னை படத்துல இருக்க ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வடச்சென்னை படம் ராஜீவ் காந்தி இறந்ததுனால ஏற்பட்ட கலவரத்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதுலதான் ஸ்டார்ட் ஆகுது. ராஜீவ் காந்தி இறந்தது 1991. சோ இந்த கதை 1991 காலகட்டத்துல நடக்குதுங்கிறது நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டெத் அப்போ நடக்கிற எல்லாமே வச்சு வடசென்னை படத்துல இருக்க மக்களோட குணத்தை மொத்தமா எஸ்டாப்ளிஷும் பண்ணிருக்காரு. அதே மாதிரி பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் போயிட்டு வரப்போ அங்கேயும் சில பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை வச்சு கனெக்ட் பண்ணி அண்ட் அது கூடவே அந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் வடசென்னை மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் பண்ணுச்சுங்கிற ஒரு பிளாட்டையும் செட் பண்ணிருக்காரு வெற்றிமாறன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராஜன் டைம் பீரியட்ல போப் சென்னைக்கு வராரு. அதனால குடிசையெல்லாம் காலி பண்ணிட்டு அரசாங்கம் கொடுக்கிற கட்டிடத்துக்கு ஷிஃப்ட் ஆக சொல்லி முத்து கேரக்டர் ஒரு அரசியல் பிளே பண்ணுவாரு. இது 1986ல உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம் தாங்க. போப் சென்னைக்கு விசிட் பண்றாருன்னு பீச்சோட இருந்த பல குடிசை மக்களை காலி பண்ணிருக்கு நம்ம கவர்மெண்ட். இதுக்கு அகேன்ஸ்டா ராஜன் நிக்கிறதுனாலதான் முத்து கேரக்டர் செந்திலுக்கு அரசியல் ஆசை இருக்கிறத யூஸ் பண்ணி ராஜனுக்கு அகேன்ஸ்டா மாத்துவாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. அதே மாதிரி எம்ஜிஆரோட டெத்துக்கும் வடசென்னை படத்தோட பிளாட்டுக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்குங்க. எம்ஜிஆர் 1987ல இறந்ததை ஒரு டைம் லைனா காட்டுற ஈவெண்டா மட்டும் வெற்றிமாறன் யூஸ் பண்ணல, அதை வச்சு ஒரு பிளாட்டையும் மூவ் பண்ணிருக்காருங்க. அதாவது எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஜெயலலிதா அம்மா பவருக்கு வந்து ஏடிஎம்கேவை டேக் ஓவர் பண்ணுவாங்க. அண்ட் எம்ஜிஆரோட எதிரிகள் எல்லாரையும் ஜெயலலிதா அம்மா சிங்கிள் விமனா நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ராஜனை குணா செந்தில்லாம் சேர்ந்து கொன்னதுக்கு அப்புறமா ராஜனோட வைஃப் சந்திரா ஒரு சிங்கிள் விமனா நின்று ராஜனை கொன்னவங்கள பழி வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இதை ஜஸ்டிபிகேஷன் பண்ற மாதிரி ராஜனை கொல்றதுக்கு முன்னாடி ராஜன் குணா செந்தில்லாம் உட்காந்து எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறமா யாரு ஏடிஎம்கேவை டேக் ஓவர் பண்ண போறாங்கன்னு டிஸ்கஸ் பண்றப்போ குணா திருநாவுக்கரசர் இருக்காரு அப்படின்னு சொல்றப்போ ராஜன் ஜெயலலிதா தான் வருவாங்க. எப்போ ஜெயலலிதாவை கீழே தள்ளி விட்டாங்களோ அப்பவே அந்த அம்மா டாப்புக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாருங்க. அதே மாதிரி எப்போ ராஜனை கொன்னாங்களோ அது வரைக்கும் அஃபெக்ஷனேட்டா இருந்த சந்திரா பழி வாங்குறத மட்டுமே அவளோட வாழ்க்கையோட கோலா மாத்திப்பா. இப்படி பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெறும் டைம்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணாம அது ஒரு பிளாட்டுக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்டா யூஸ் பண்ணிருக்காரு வெற்றிமாறன். லேயர்ஸ் இன் வடசென்னை. வடசென்னை படத்தை இப்ப வரை நம்ம ஆடியன்ஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கான ஒரே மேஜர் ரீசன் என்னன்னா ஒரு பாயிண்ட்ல வடசென்னை படத்தை பார்த்தா நார்மலான ஒரு ரிவெஞ்ச் டிராமா தான். ஏன்னா ராஜனை கொண்டவங்கள அன்பு எப்படி பழி வாங்குறா அப்படிங்கிற ஒரு பிலாசபிக்கல் கனெக்டோட இருக்க ஒரு கதை தான். ஆனா இந்த நார்மல் ஸ்டோரிய வெற்றிமாறன் ஏகப்பட்ட அடிஷனல் லேயர்ஸை கதை கூட எம் பண்ணி இந்த நார்மல் ரிவெஞ்ச் டிராமாக்கு மல்டிபிள் டைமென்ஷன்ஸை கொடுத்திருக்காருங்க. இந்த மொத்த படமுமே கர்மாவை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராஜனை எப்படி ஜாவா பண்ணி குத்துறானோ அதே மாதிரிதான் அன்பு ஜாவா பண்ணிய குத்துவான். அதே மாதிரி செந்தில் எப்படி ராஜனை பின்னாடி இருந்து குத்துவானோ அதே மாதிரிதான் அன்பு செந்தில பின்னாடி இருந்து குத்துவான். இதை சும்மா அப்படியே அப்பட்டமா வைக்காம அவங்க எப்படி ராஜனை கொன்னாங்களோ அதே மாதிரி கத்தியில குத்துறதுக்கு சீன்ஸ் அண்ட் சீக்வன்ஸ ஷேப் பண்ணி கர்மாங்கிற ஒரு சப்ளாட்டை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு வெற்றிமாறன். அதே மாதிரி பொதுவா நம்ம ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஒரு வில்லன் இந்த 3 கேரக்டர்ஸ் தான் நம்ம மனசுல ரெஜிஸ்டர் ஆகும். அதை தாண்டி வேற எந்த கேரக்டர்ஸ்க்கும் கதையில டெப்த் இருக்காது அண்ட் டிரெக்டர்ஸும் டிசைன் பண்ண மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா வடசென்னை படத்துல அப்படி இருக்கவே இருக்காதுங்க. ஒரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ரீசன் அண்ட் பர்பஸ் இருக்குங்க. அன்பு ராஜன் குணா செந்தில் தம்பி சந்திரா ஜாவா பண்ணி பத்மா கண்ணன் இவங்கள்ல இருந்து ஒரு கேரக்டரை பிளாட்ல இருந்து கட் பண்ணிட்டா கூட கதை ஒட்டவே ஓட்டாது. அண்ட் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பர்பஸ் இருக்கும், அது உங்களுக்கே நல்லா தெரியுங்க. ஆனா பத்மாவோட அப்பா கேரக்டருக்கு கூட இந்த படத்துல ஒரு பிளாட்ல ஒரு கனெக்ஷன் வச்சிருப்பாரு வெற்றிமாறன். முதல்ல அன்பு கேரக்டர் பத்மா கிட்ட தையல் மிஷினை கேட்டு அவ கொடுக்காம இருப்பா. உடனே அன்புவும் அவன் ஃப்ரெண்ட் அமிதும் பத்மாவோட அப்பாவை பாக்குறதுக்காக அவரோட நகை கடைக்கு போவாங்க. அங்க நகை கடையில நகை சீட்ல ஏதோ பிரச்சனையாகி கூட்டமா இருக்கும். அன்பு பத்மாவோட அப்பாவை கிட்ட பேசாம அப்படியே போயிடுவான். அப்போதான் சந்திரா அன்பு தடவை பாப்பா. சந்திரா அங்க வந்ததுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னா அவளும் அங்க நகை சீட்டு போட்டிருப்பா. அதுல இருந்து வர காசை வச்சு ஆளு செட் பண்ணி குணா செந்தில கொல்றதுக்காக. அப்போ சந்திரா கூட இருக்க அந்த ஜோஷியக்காரி கேரக்டர் சந்திரா அவதான் மணிமேகலையோட புள்ள, இவனே நம்மள தேடி வருவான்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்பதான் அந்த வடச்சென்னை படத்தோட அந்த பிஜிஎம்மே வருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்புவ சந்திரா முதல் மீட் பண்ணதுக்கு ரீசனா இருக்கிறதே பத்மாவோட அப்பா தாங்க. அண்ட் சந்திரா அங்க தான் எப்பவுமே நகையெல்லாம் வாங்குவா, நகை சீட்டும் போட்டிருந்தான்னு "என்னடி மாயாவினி" பாட்டோட விஷுவல்ஸ்லயும் காமிச்சிருப்பாரு வெற்றிமாறன். இப்படி பத்மாவோட அப்பா கேரக்டர்ன்னு இல்லாம சங்கர், சிவான்னு ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸையும் படத்தோட கதை கூட இன்டர்லிங்க் பண்ணி எல்லா கேரக்டர்ஸ்க்குமே டெப்த் குடுத்திருந்தனால, இந்த படத்துல வர ஒரு கேரக்டர்ஸும் நம்ம மனசுல அப்படியே நிக்குதுங்க. அப்புறம் படம் பார்த்த நெறைய பேரு, எப்படி இந்த செகண்ட் ஹாஃப்ல சடனா அன்பு கேரக்டர் ஒரு ரெபெலியனா கிராஸ் ஓவர் பண்றாரு அப்படின்னு படம் ரிலீஸ் ஆனப்ப சில ஆடியன்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் வெற்றிமாறன் ராஜன் கேரக்டரையும், அன்பு கேரக்டரையும் கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் ஜோன்லயே ட்ரீட் பண்ணி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனையும் வச்சிருந்தாருங்க. அதாவது ராஜனோட மினியேச்சர் வெர்ஷன் தான் அன்புங்க. ராஜன் எப்படி சந்திராவ பொண்ணு கேட்பானோ, அதே மாதிரி தான் அன்புவும் பத்மாவ பொண்ணு கேட்டு அவளோட வீட்டுக்கு போவான். அதே மாதிரி ராஜன் எப்படி அவனோட மக்களுக்காக நின்னானோ, அப்படிதான் அன்பு இங்க நிக்கிறான். ஆனா கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சாதுவா இருந்த அன்பு, ஏன் கிளைமாக்ஸ்ல ஒரு கிராஸ் ஓவர் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜனுக்கு எப்படி அவரு ரொம்ப நம்பின முத்து கேரக்டர் பொலிட்டிக்கலா ஏமாத்தி, அவரோட மக்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு திட்டத்த கொண்டு வர்றது ஒரு ட்ரிகர் பாயிண்டோ, அதே மாதிரி தான் இங்க குணா கேரக்டரும் பண்ணுதுங்க. குணா கேரக்டர் ரொம்ப நம்பின அன்புக்கு, அவரு காசுக்காக ஏமாத்தி அவனோட மக்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு திட்டத்த கொண்டு வரப்போ, அன்புக்கு ட்ரிகர் பாயிண்ட் ஆகுதுங்க. சும்மா எதையுமே வச்சோம் அப்படின்னு வைக்காம, வெற்றிமாறன் எல்லா ஈவென்ட்ஸ்க்குமே ஒரு ரீசன் அண்ட் பர்ப்பஸ வச்சதுனால தான், வடசென்னை ஒரு நார்மல் மூவில இருந்து ஒரு எபிக் மூவியாவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்க. இந்த வீடியோல நம்ம வடசென்னை படத்துல இருக்க பொலிட்டிக்கல் அக்யூரசி அண்ட் லேயர்ஸ் எல்லாம் டீட்டெயிலா பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோல வடசென்னை படத்துல விமன் கேரக்டர்ஸ வெற்றிமாறன் எப்படி பவர்ஃபுல்லா பிரசன்ட் பண்ணிருக்காரு. நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க வடசென்னை 2 வருமா வராதா? வடசென்னை 2 வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பார்ட்ல பார்க்கலாங்க.